வணக்கம் நேயர்களே. நம்ம இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவலோட ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிறோம். இந்த பழமொழி பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த மேகம் ரொம்ப அழகாக நகர்ந்து போயிட்டுருக்கு, அதையும் ஒரு முறை பார்த்துருவோம். இந்த பழமொழியினுடைய விளக்கம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன விளக்கம் அப்படின்னா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி நாம் இந்த பழமொழி பார்த்துருப்போம். இந்த பழமொழியில் அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, 2-3 படிநிலைகளில் நம்ம அதை சொல்லலாம். அந்த படிநிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் கோயில் கோபுரங்களில் கலசங்கள் இருக்கும். நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அந்த கலசத்தில் பார்த்திங்கன்னா, கோயில் கலசம் மிகப்பெரிய ஒரு இடிதாங்கியாக இயற்கையாக செயல்படும். அறிவியலுக்கு அது ஒரு பெரிய சான்று. அது அந்த கலசம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, அது ஒரு செப்பு, அதில் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முன்னோர்கள் அந்த கலசத்தில் வந்துட்டு நவதானியங்களை போட்டு வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஒரு கோயில் கோபுரம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கோபுரத்தினுடைய கலசத்தில் நவதானியங்களை போட்டு வச்சுருப்பாங்க. இதில் எதுக்காகன்னு சொல்லியிருக்காங்கன்னா, முன்னோர்கள்லாம் மன்னர்கள் காலத்தில் போர் நடக்கும், ஆட்சி நடக்கும், வறட்சியாக இருக்கும். எதிரி நாட்டு மன்னன் ஆணிரைகளை கவர்ந்து சென்ற பிறகோ அல்லது தானியங்களை கவர்ந்து சென்ற பிறகோ பார்த்திங்க அப்படின்னா, விவசாயத்துக்கு விதைக்கிறதுக்கு விதை நெல் அல்லது விதைகள் கூட கிடைக்காது. கம்பாகட்டும், சோளமாகட்டும் அல்லது நெல்லாக இருக்கட்டும், எதுவுமே கிடைக்காது. எனவே அந்த சூழ்நிலையில் இவங்க அடுத்த கட்டமாக எல்லாத்தையும் இழந்துட்டாங்கன்னா, இறுதியாக அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த கலசத்தில் இருக்கிற நவதானியங்களை எடுத்து வெல்லாமல் செய்வாங்க. இது ஒரு காரணம். 2வது, ஆன்மீகத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வறுமையான ஆண்நிறைகளை மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போக முடியாது, குடும்ப வறுமை சூழல் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சூழ்நிலையில் கோயில் முருகன் கோயிலோ, அது அம்மன் கோயிலோ, அது ஈசன் கோயிலோ, எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த கலசம் அவன் கண்ணுக்கு தென்பட்டால் கடவுளையே காட்சி கொடுத்ததாக அவன் நினச்சிப்பான். அந்த கோபுரத்தை அப்பாடா நமக்கு கடவுள் காட்சி கொடுத்துட்டாரு, நமக்கு கோடி புண்ணியம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். இப்போ நாம் நின்று எடுத்துகிட்ருக்கிற பதிவு பார்த்திங்கன்னா, ஊத்துமலை முருகன் கோயில். இந்த கோயிலில் நாம் இந்த பதிவு நாம் போட்டுட்ருக்கோம். அதுக்கு இந்த பழமொழி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த கோபுரம் அப்படிங்கிறது கோடி புண்ணியம் தரக்கூடியது மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோடி புண்ணியங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடவுள் செல்வங்களை அள்ளி கொடுத்துருவார் அப்படிங்கிறத அர்த்தம் இல்லைங்க. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் நீங்கும். எப்படி நீங்கும் அப்படின்னா, கடவுள் பார்த்த திருப்தியில் நிம்மதியாக வேலை செய்வான், விவசாயம் பண்ணுவான், அல்லது அவனுக்கான தொழிலை அவன் திருப்தியாக செய்வான். அப்படி அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கடவுள் பார்த்த திருப்தியில் அவனுடைய உண்மையான உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பலனாகவே இருக்கும் அதனுடைய விளைச்சல். அந்த விளைச்சலை வைத்து அவனுடைய வாழ்க்கையும் சரி, அவனுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரம், குடும்பம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும், உயர்ந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அவன் கோயில் கடவுளை போய் பார்க்க முடியலேன்ற வருத்தத்திலே கூட பல நாட்கள் அவனுடைய ஏக்கங்கள் நாளுக்கு நாள் அவன் மனசு உருக்கும். ஏன்னா தீவிரமான உண்மையான அந்த பக்தனாக இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதை அவனால் தாங்கிக்கவே முடியாது. அதுக்காக தான் சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கான விளக்கம் இதுதாங்க. இந்த பழமொழிக்கான விளக்கத்தை கேட்ட உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதோ, அல்லது இந்த ஆன்மீக சார்ந்து இந்த பழமொழி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்.